ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி டிஎன் மேக்கர்ஸ் யூடியூப் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் கமெண்ட் செக்ஷனில் இருக்குது. என்ஐஏசிஎல் அசிஸ்டன்ட் எக்ஸாமுடைய ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் எப்போ வரும்னு கேட்டிங்களன்னா, டுமாரோ February 15. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு 17 அண்ட் 18 டுமாரோ ஹாலிடே. ஸோ நாளைக்கு அப்படி இல்லைன்னா திங்கள் செவ்வாய் உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும். இன்னும் 14 நாள் தான் இருக்குது சார். அண்ட் இதோட எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் எவ்வளோன்னு தெரில. இன்னும் 14-15 நாளில் நம்ம எப்படி இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது ஒரு கம்ப்ளீட் ஐடியா இல்லைன்னா இந்த வீடியோவில் குயிக்காக நான் எக்ஸாம் மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜியை சொல்லிவிட்டு அப்புறம் நம்ம எக்ஸ்பெக்டட் கட் ஆஃபை பார்க்கலாம். இதை பாருங்கள், இதுதான் எக்ஸாம் பேட்டர்ன். தென் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் இயர் கேட்டாங்க இல்லையா, லாஸ்ட்டாக இந்த பேட்டர்னில் நடந்த எக்ஸாம் என்ஐசிஎல், இப்போ நடக்க போகிறது என்ஐஏசிஎல். இந்த என்ஐசிஎல் அசிஸ்டன்ட் மெயின்ஸ் எக்ஸாமில் என்ன கேட்டாங்களோ சிமிலராக அதே லெவலில் தான் நமக்கு இப்போ கேட்பாங்க. அண்டு என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, இதில் என்னென்ன ஆல்ட்ரேஷன் நடக்கலாம் அப்படிங்கிறத ஒரு ஓவராலாக பார்த்தலாம் இப்போதைக்கு. இதை பாருங்கள், இது இப்போ கேட்ட கொஸ்டின்ஸுங்களா. இதில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது என்ன பண்ணிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்லீஸ்ட் எப்படியும் இந்த 40 கொஸ்டின்ஸில் நீங்கள் எப்படி அட்டன் பண்ண போகிறீங்கன்னா ஒரு 28லேருந்து ஒரு 32 அட்டெம்ப்ட் நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி உங்களுக்கு இருக்கும். இந்த 28லேருந்து 32 வரையும் அக்யூரேஸாக அட்டன் பண்ணுறதுக்கு நமக்கு நம்மளுடைய ஸ்ட்ரென்த்து, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ரென்த் இருக்கும் சரிங்களா. அந்த ஸ்ட்ரென்த்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய ப்ரிப்ரேஷன் வச்சுக்கணும். ஒருத்தருக்கு ரீடிங் எபிலிட்டி நல்லா இருக்கும், இன்னொருத்தருக்கு கிராமர் நாலேஜ் நல்லா இருக்கும். ஸோ ரீடிங் எபிலிட்டி தான் மேக்ஸிமம் வச்சு நிறைய பேர் நம்ம இங்கிலீஷில் ஸ்கோர் பண்ணிகிட்ருப்போம். அவங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், அப்புறம் கிராமர் பாட்டு பார்க்கலாம். ரீடிங் எபிலிட்டியில் ஃபஸ்ட்டு நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய டாபிக் வேர்டு ஸ்வாப்பிங், மேட்ச் த காலம். இந்த எக்ஸாம்பிள் கேட்கல, வேர்டு ஸ்வாப்பிங் அப்படி இல்லைனா மேட்ச் த காலம் கேட்பாங்க. தென் சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் அப்படி இல்லைனா பேராஜம்பிள், இது ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று வரும். அதான் பாருங்கள், ரெண்டுமே வந்திருக்கு உங்களுக்கு கோல்டன் சான்ஸ். இந்த மாதிரி ரெண்டுமே வந்துட்டால் கோல்டன் சான்ஸ். புரிஞ்சுதுங்களா. வேர்டு ஸ்வாப்பு, மேட்ச் த காலம், பேரா ஜம்பிள், மேட்ச் த சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட், இந்த டாபிக்ஸ் எல்லாம் அக்யூரேட்டாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. 10 கொஸ்டின் போட்டாலே 10 மார்க்கும் அச்சீவபிள் ஆகும். நீங்கள் 8 மார்க் எடுத்தால் கூட ஒரு நல்ல ஸ்கோர் உங்களுக்கு வந்துடும். தென் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஆர்சிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய டாபிக்ஸ் இந்த 2 டாபிக்ஸ் என்னென்ன சார்னா, ஃபில் இன் த பிளாங்க்ஸ், கிளாஸ் டெஸ்ட்டும். ஜஸ்ட்டு இந்த ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, பிளாங்க் டேஷ் இருக்கு இல்லையா, அதில் எந்த வேர்டு சூட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம செலக்ட் பண்ணி போட்டால் போதும். இதில் அந்த கதை புரிஞ்சுச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது அந்த சென்டென்ஸ் உங்களுக்கு புரிஞ்சால் இந்த கொஸ்டின் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். எலிமினேஷன் மெத்தட் கூட இதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை ப்ராக்டிஸ் பண்ணி எலிமினேஷன் மெத்தடில் அண்டு எப்படி அந்த இடத்துல எந்தெந்த வேர்டு சூட் ஆகும் அப்படிங்கிற ஒரு ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணிக்கிட்டீங்களானாவே இதில் கேட்கக்கூடிய இந்த 10 கொஸ்டினில் இங்கே ஒரு 8 மார்க் நீங்கள் 8 அட்டெம்ப்ட் கொடுக்கலாம். அக்யூரேட்டாக ஒரு 7+ அட்டெம்ப்ட் கொடுத்துடலாம். இங்கே ரெண்டுமே சேர்ந்து உங்களுக்கு 15 மார்க் கிட்ட எடுத்துடலாம். இந்த ஸ்பீடாக போடக்கூடிய டாபிக்ஸ் ப்ளஸ் இந்த கிளாஸ் டெஸ்ட் ஃபில்லர்லேருந்து 15 மார்க் நீங்கள் எடுத்துருவீங்க. அடுத்து உங்களோட பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சி. சம்டைம்ஸ் இது 9-10 கொஸ்டின்ஸ் வரை போக வாய்ப்புகள் இருக்குது. அப்படி போகிற பட்சத்தில் டைரக்ட் கொஸ்டின், சினானிம்ஸ், ஆன்டானிம்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணிங்களாவே உங்களால் ஒரு 4லேருந்து 5 மார்க் ஆர்சியில் ஈஸியாக அச்சீவபிள். ஸோ இங்கேயே உங்களுக்கு 20+ ஸ்கோர் வந்துருச்சு. அட்டெம்ப்ட் எங்கேயோ போயிடும். அப்புறம் தான் உங்களுக்கு லாஸ்ட்டாக இருக்கக்கூடியது எரர் ஸ்பாட்டிங், சென்டென்ஸ் கரெக்ஷன். இதுலேயும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய டாபிக் சென்டென்ஸ் கரெக்ஷன் தான் ஃபஸ்ட்டு எடுக்கணும். அப்புறம் லாஸ்ட்டாக தான் எரர் ஸ்பாட்டிங் எடுக்கணும். இப்போல்லாம் எரர் ஸ்பாட்டிங் இப்படி ஏபிசிடி ஃபார்மேட்டில் வரதில் 5 சென்டென்ஸ் கொடுத்துட்டு விச் அமாங் த ட்ரூ, விச் அமாங் த இன்கரெக்ட், கரெக்ட்னு கேட்குறாங்க. ஒரே எக்ஸாம்பிளில் கரெக்டுக்கு ஒரு 2 கொஸ்டின் கேட்குறாங்க, இன்கரெக்டுக்கு ஒரு 2-3 கொஸ்டின் கேட்குறாங்க. கொஸ்டினில் மேலே டாப்பில் கொஸ்டின் டைரக்ஷன் சொல்லி கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதில் ஒரு டைம் தெளிவாக படித்து பார்த்துக்கோங்க. கரெக்ட் கேட்டிருக்காங்களா, இன்கரெக்ட் கேட்டிருக்காங்களா அப்படிங்கிறது. ஸோ ஓவராலாக குயிக்காக சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்பீட் டாபிக், வேர்டு ஸ்வாப்பிங், பேரா ஜம்பிள், சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட், மேட்ச் த காலம்லேருந்து 10 கொஸ்டின் அட்டன் பண்ணிடுறீங்க. அதுக்கப்புறம் கிளாஸ் டெஸ்ட் ஃபில்லர்ஸில் ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் ஆர்சியில் டேரக்ட் கொஸ்டின், சினானிம்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணிட்டு அப்புறம் எரர் ஸ்பாட்டிங் முன்னாடி சென்டென்ஸ் கரெக்ஷன், அப்புறம் எரர் ஸ்பாட்டிங் அட்டன் பண்ணி கடைசி இன்டர் கொஸ்டின். இப்படி அட்டன் பண்ணிங்கனாலும் உங்களோட இங்கிலீஷ் ஸ்கோர் 28லேருந்து 32 கிட்ட அச்சீவ் பண்ணிடலாம். ப்ராக்டிஸ் இப்போ இருந்தே ப்ராக்டிஸ் பண்ணும்போதே அப்படி தான் பண்ணணும். ஆப்டிடியூட் செக்ஷனை பொறுத்தவரையும் இதுதான் பேட்டர்ன். இப்போ ரீசெண்டாக கேட்டது, இதில் சின்ன சேஞ்சஸ் நடக்கலாம்.
நான் இதை சொல்லி அனுப்புனா இந்த மாதிரி தான் வரும் அப்படிங்கிற மாதிரி இதில் ஒரு 1 or 2 கொஸ்டின் சேர்ந்து வரக்கூட வாய்ப்பு இருக்குது. எப்படின்னா பாருங்கள், இந்த டிஐ இது பேரே நியூமெரிக்கல் எபிலிட்டின்னு சொல்லிட்டாங்க. இப்போ லாஸ்ட்டாக இங்கே ஒரு வீடியோ கொடுக்குறோம் பாருங்கள், போயிட்டு பாருங்கள். எஸ்பிஐ கிளர்க்கில் ஒரு சொல்லியிருந்தேன் நியூமெரிக்கல் எபிலிட்டினா என்ன அண்டு குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட்னா என்னன்னு சொல்லியிருந்தேன். ஸோ குவான்ஸ்னால் ஒன்றும் இல்லை, அதிகமான டிஐ கேட்பாங்க அனாலிட்டிக்கல். இது குவான்ஸ் இல்லை, நோட்டிஃபிகேஷனில் தெளிவாக நியூமெரிக்கல் எபிலிட்டின்னு சொல்லிட்டாங்க. அதனால் என்ன ஆகும்னா நம்பர்ஸ் ஸ்பீடாக போடக்கூடிய டாபிக் சிம்பிளிஃபிகேஷன், அப்ராக்சிமேஷன், ரொம்ப ப்ரிலிம்ஸ் அளவு இல்லைனா கூட ஓரளவுக்கு பிஓ ப்ரிலிம்ஸில் கேட்கறத விட கொஞ்சம் ஹையராக கால்குலேட்டிவாக அப்ரோச்சபிளாக தான் இருக்கும். ஸோ சிம்பிளிஃபிகேஷன் அண்ட் அப்ராக்சிமேஷன், நம்பர் சீரியஸ், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்லேருந்து உங்களுக்கு 15 மார்க் வந்திருக்கு. இதில் நீங்கள் ஒரு 13 மார்க் அட்டன் பண்ணால் கூட 15மே அட்டன் பண்ணோம். சில பேருக்கு 1 or 2 மிஸ்ஸிங் நம்பர் வராது, 1 or 2 சிம்பிளிஃபிகேஷன் மிஸ்டேக் இல்லைனா டைம் கன்சியூம் ஆகுதுன்னு ஸ்கிப் பண்ணியிருப்பீங்க. ஸோ இது ரெண்டும் சேர்ந்து 2 போனால் கூட மினிமம் 13 கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஐ 3 செட்டு கேட்டிருக்காங்க. எனி 2 செட்டு நீங்கள் அட்டன் பண்ணி அதுலேருந்து 8 மார்க் எடுத்திருந்தா கூட உங்களுக்கு 13 + 8 21 கொஸ்டின் 21 மார்க் இந்த இந்த என்னது ஸ்பீட் மேக்ஸ் ப்ளஸ் டிஐலேருந்தே வந்துடும். கேஸ்லெட் தெரிஞ்சவங்களுக்கு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த எக்ஸாம் கிராக் பண்ண. அதுக்குன்னு லாஸ்ட் 5 மினிட்ஸில் எடுத்து கேஸ்லெட்டை போடக்கூடாது. இது பசிலுக்கு ஈக்குவல். பசில் என்னவோ அதே மாதிரி தான் இதையும் பார்க்கணும். லாஸ்ட் 5 மினிட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், இதெல்லாம் பார்த்தாச்சு இல்லையா? இப்படி தான் இருக்கும் பேட்டர்ன். அப்படி இல்லையா, இதில் ஒன்றை தூக்கிட்டு அதுக்கு பதிலாக ஒரு டிஐ கொடுத்துருப்பாங்க, இல்லைனா நம்பர் சீஸுக்கு பதிலாக ராங் நம்பர்னு கொடுத்துருப்பாங்க. இதை விட்டால் நம்மளுக்கு வேறு பேட்டர்னே கிடையாது. இதுலேருந்து தான் கேட்டாகணும். இல்லைனா இதில் ஏதாச்சும் 2 கொஸ்டினை கட் பண்ணி விட்டு அர்த்தமெட்டிக்கில் 12, 13 கொஸ்டின் கேட்பாங்க. அர்த்தமெட்டிக்கை பொறுத்தவரையும் ஒரு 5 டாபிக் ஏ டு Z தரவாக படிச்சிருங்க. ஈஸி, மாட்ரேட், டிஃபிகல்ட் எந்த லெவலில் கேட்டாலும் போடுற மாதிரி ஒரு 5 டாபிக் பிக் பண்ணி நீங்கள் படித்து வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த எக்ஸாமுக்கும் யூஸ் ஆகும், எஸ்பிஐ கிளர்க் ப்ரிலிம்ஸுக்கும் யூஸ் ஆகும், எஸ்பிபிஓ ப்ரிலிம்ஸுக்கும் யூஸ் ஆகும். ஸோ 5 டாபிக் தரவாக படிச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன டாபிக் வருமோ அதை எடுத்து படிச்சுக்கிட்டால் போதுமானது. ஃபுல் டாபிக் இல்லைனா கூட இந்த எக்ஸாமில் நம்ம கொடுக்கக்கூடிய அட்டெம்ப்ட் 30+. ஸோ இதில் ஒரு 5 கொஸ்டின் நம்ம ஸ்கிப் பண்ணலாம். 10ல் 5 கொஸ்டின் ஸ்கிப் பண்ணிட்டு இதெல்லாம் சேர்ந்து 5 கொஸ்டின் அட்டம் ஸ்கிப் பண்ணால் கூட 30+ன்றது ஒரு மாட்ரேட்டான பேப்பருக்கு 30+ ஓகே. ஈஸியாக கேட்டாக்கல அதை விட ஐயா கூட அச்சீவபிள். பட் ஏன்னா செக்ஷனல் டைமிங் இருக்கிறதுனால 30+ சொல்லியிருக்கேன். அதை விட கூட அதிகமாக அட்டன் பண்ண முடியும் எக்ஸாம் டிஃபிகல்ட் லெவலை பொறுத்து. அது நம்ம எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து சொல்கிறேன். இது ரீசனிங் எபிலிட்டி. ரீசனிங் எபிலிட்டியை பொறுத்தவரையும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடிய சப்ஜெக்ட் கோடிங் டிகோடிங். இங்கே இருக்கு பாருங்கள், கோடிங் டிகோடிங் ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேட் பண்ணோம். அதுக்கப்புறம் இந்த டைரக்ஷன் சென்ஸு என்ன பண்ணுவாங்கன்னா 3 மார்க் கேட்பாங்க. அது கேட்டிருந்தால் அடுத்து ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய டாபிக் அதுதான். அப்புறம் சிலாஜிசமில் 3 கொஸ்டின். ஸோ பெல்ட் ரிலேஷன் நிறைய பேருக்கு வராது, ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. என்ன லெவல் அப்படின்னா இதில் கோடர்லாம் வராது. எது மாதிரி வரும்னா சாதா பிளட் ரிலேஷன், சாதா ஒரு பிஓ ப்ரிலிம்ஸ் லெவலில் டஃப்பாக இருக்கும் இல்லையா, அந்த லெவலில் இருக்கக்கூடிய பிளட் ரிலேஷனை பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி சிலாஜிசம், கோடிங் டிகோடிங், இன்இக்வாலிட்டி, பிளட் ரிலேஷனில் பிஓ ப்ரிலிம்ஸ் லெவலில், அதே மாதிரி தான் டைரக்ஷன் சென்ஸும் பிஓ ப்ரிலிம்ஸ் லெவலில் டஃப் லெவலில் இருக்கு இல்லையா, அந்த லெவலில் இருக்கக்கூடிய கொஸ்டின். அப்புறம் இன்இக்வாலிட்டி இந்த கம்மா வச்சு 2, 3 இல்லைனா 2 இன்னொரு கம்மா கொடுத்து 2, 3 ஆப்ஷனில் 1, 2, 3 3 2க்கு பதிலாக 3 ஆப்ஷன் கொடுத்துருக்கலாம். சிலாஜிசமும் அப்படி தான் 3 சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க, 3 கன்க்ளூஷன் கொடுத்துருப்பாங்க. கொஞ்சம் கால்குலேட்டிவ் அவ்வளோதான். ப்ரிலிம்ஸை விட ஒரு ஸ்டெப் மேலே, இல்லை 4 கன்க்ளூஷன் கொடுத்துட்டு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு 3 கன்க்ளூஷன். இப்படி தான் உங்களுடைய சிலாஜிசம் பேப்பர் இருக்கும். அதே மாதிரி தான் இன்இக்வாலிட்டி. இது 2த்துக்கு வேறு வித்தியாசமே கிடையாது. கொஸ்டின்ஸ் மட்டும்தான் வேறு. அந்த டிஃபிகல்ட் லெவல் ஒரே மாதிரி தான் கொடுப்பாங்க. அண்டு சில இன்இக்வாலிட்டியில் இன்னொரு பாசிபிலிட்டி என்னென்னா விச் அமாங் ட்ரூ, விச் அமாங் ஃபாலோயிங் ஃபால்ஸ், டெஃபினெட்லி ட்ரூ, டெஃபினெட்லி ஃபால்ஸ். அந்த ஒரு மெத்தட் இருக்குது. நிறைய பேர் படிச்சிருக்க மாட்டீங்க, போய் படிச்சுக்கோங்க. இனிமேலாச்சு பார்க்காம இருந்தீங்கன்னா புதுசாக போய் பார்த்துக்கோங்க. விச் அமாங் த டெஃபினெட்லி ட்ரூ அந்த கொஸ்டினில் கூட கேட்டு 1 மார்க்கில் 2 மார்க்கில் கூட கேட்பாங்க. தென் இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம போக வேண்டிய இடம் பசில். ஆர்டரிங் பசில் கூட கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஆர்டரிங் பசில் கூட இந்த மிஸ்லிங்ஸில் தான் வரும். இதில் கேட்கல,
இதில் ஏதாச்சும் ஒன்று கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஆர்டரிங் பசில் கூட கேட்பாங்க எக்ஸாமில். பிளட் ரிலேஷனை கட் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக ஆர்டரிங் பசில் கேட்கலாம். இல்லைனா டைரக்ஷனை கட் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக ஆர்டரிங் பசில் கேட்கலாம். இது வந்து ஒரு சில காம்போ இருக்குது. அந்த காம்போவில் எப்படினாலும் அவங்க எடுத்து கொஷின்ஸ் கேட்பாங்க. இதை நீங்கள் அட்டன் பண்ண முடிச்ச கையோட பசில் போகிறீங்க. பசிலில் 4லேருந்து 5 பசில் கேட்பாங்க. 5 பசில் கேட்டால் இதில் ஏதாச்சும் ஒரு டாபிக் கட் பண்ணி விட்ருவாங்க. இந்த 5 பசிலில் நீங்கள் என்ன 4 பசிலில் நீங்கள் என்ன பண்ணணும்னா பிக் தி 2 பசில்ஸ். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், 2 பசில்ஸ் ஈஸியாக இருக்கும். அது எதை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்றது இப்போ நீங்கள் பண்ணுறீங்க இல்லையா இந்த 14 நாளில், இந்த 14 டேஸில் நீங்கள் செய்யக்கூடிய ப்ராக்டிஸை வச்சு தான் எந்த பசில் ஈஸி எந்த பசில் டிஃபிகல்ட் அப்படிங்கிற ஒரு ப்ரடிக்ஷனுக்கே நீங்கள் வர முடியும். இந்த எக்ஸாம் லெவல் ஆர்ஆர்பி கிளர்க்கு மெயின்ஸ் லெவலில் தான் இது இருக்கும். புரிஞ்சுதுங்களா? ஸோ அந்த 2 பசில் அட்டன் பண்ணிவிட்டு நீங்கள் டைம் அவைலபிலிட்டியை பொறுத்து இன்னொரு பசில் எடுக்கலாமா, இல்லைனா டேட்டா சஃபிஷியன்சி மிஸ்செலினியஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த பேர் டெஸ்ட்டு, மீனிங்ஃபுல் வேர்டு, ஆட் மேன் அவுட்டு, இதெல்லாம் அதை வந்து நீங்கள் எப்படி டிசைட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் இந்த 14 டேஸ் இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் லாஸ்ட்டு 1 வீக்கில் எப்படி நீங்கள் அந்த 1 வீக்கில் எப்படி மார்க் டெஸ்ட்லாம் அப்ரோச் பண்ணோம் அப்படிங்கிற வீடியோ நான் கொடுக்குறேன். இப்போ வந்து இதை வந்து நீங்கள் ப்ரிப்ரேஷனுக்கோசரம் இப்போதைக்கு நீங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிக்கோங்க. புரிஞ்சுதுங்களா? சிம்பிளாக 2 ஈஸி பர்சனில் எதுன்னு பிக் பண்ணி அதை அட்டன் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் இந்த மிஸ்செலேனியஸ் ரியல் எக்ஸாமில் உங்களோட ஸ்பீடு இம்ப்ரூவ் ஆனதுக்கப்புறம் இந்த 2 3 ஆகணும். அப்போ தான் உங்களோட ஸ்கோர் கிளியர் பண்ணக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாகும். 35, 32, 35 அட்டெம்ப்ட் வரணும்னா ஒரு பசில் மட்டும்தான் நீங்கள் ஸ்கிப் பண்ணுற சுச்சுவேஷனில் இருக்கணும். இப்போ மார்க் டெஸ்ட்டில் கொஞ்சம் ஆடாக இருக்கும் அப்படிங்கிறதுனால 2 பசில் சொல்லியிருக்கேன். நான் உங்களுக்கு மார்க் டெஸ்ட் அப்ரோச் தனியாக ஒரு வீடியோ கொடுத்துட்றேன். ஸோ என்ஐஎஸ்எல் அசிஸ்டண்ட்டில் ஆப்டி, ரீசனிங், இங்கிலீஷ் 3மே பார்த்தாச்சு. ஓகேங்களா? இங்கிலீஷில் என்ன ஆர்டர்னு சொல்லியிருப்பேன். இதில் இதெல்லாம் அர்த்தமெட்டிக்கில் ஒரு 5 டாபிக்ஸ் A to Z படிச்சிருக்கணும். ரீசனிங்கில் எது ஈஸி பசில் எது கஷ்டமான பசில் தெரிஞ்சிருக்கணும். இந்த இன்இக்வாலிட்டி சிலாஜிசம் எப்படி கேட்பாங்க அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ப்ராக்டிஸ் இருக்கணும். இன்இக்வாலிட்டியில் டைரக்ட் அண்டு ட்ரூ ஃபால்ஸ், டெஃபினெட்லி ட்ரூ, டெஃபினெட்லி ஃபால்ஸ் படிச்சிருக்கணும். பசில்ஸு ஈஸி பசில் பிக் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இதுதான் நம்ம சொன்ன ஸ்ட்ராட்டஜி. எக்ஸ்ட்ரா பாயிண்ட் ஹைலைட் ஆஃப் த வீடியோ. ஜென்ரல் அவேர்னஸை பொறுத்த வரையும் பேங்கிங் மட்டும் படித்தா போதுமான கேட்டால் கண்டிப்பாக பத்தாது. நீங்கள் பெட்ரோல் ஊற்றி கொளுத்துனா கூட இது பத்தாது. ஏன்னா இதுக்கு பேர் ஜென்ரல் அவேர்னஸ் பேப்பர். புரிஞ்சுதுங்களா? ஜென்ரல் அவேர்னஸ் வேறு, பேங்கிங் எக்கனாமிக் ஃபினான்ஷியல் அவேர்னஸ் வேறு, ஜென்ரல் அவேர்னஸ் வித் ரெஃபரன்ஸ் டு ஃபினான்ஷியல் அவேர்னஸ். இந்த மாதிரி 3 விதமாக நமக்கு எக்ஸாமில் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ். நீங்கள் பேங்கிங் இஸ் ஒன் ஆஃப் த பார்ட் தானே தவிர இங்கே பேங்கிங் வந்து ஒரு சப்ஜெக்ட் தான், மெயின் சப்ஜெக்ட் கிடையாது. ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட் ஜென்ரல் அவேர்னஸ் கொடுத்துட்டாலே பேங்கிங் ஒன் ஆஃப் த சப்ஜெக்டாக கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து 10லேருந்து 11 கேட்டிருக்காங்க. இன்சூரன்ஸ் பற்றி இதில் ஒரு இன்சூரன்ஸில் ஒரு 4 கொஸ்டின் 5 கொஸ்டின். பேசிக் கேப்சூல் படித்தா போதும். என்ன கேப்சூல்னால் அடா இருக்குது, பாலிவுட் இருக்குது, கைலிகோட ஐபிபிஎஸ் கைடோடது இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய கேப்சூல்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஏதாவது அடா கேப்சூல் படித்தாலே போதும். அப்படின்னா ஹாலிவுட் கேப்சூல் கொஞ்சம் கிளாரிட்டி அதிகமாக இருக்கும். இந்த 2த்தில் எது படித்தாலும் உங்களுக்கு இந்த இன்சூரன்ஸ் அவேர்னஸை கிராக் பண்ண ஒரு 4 to 5 கொஸ்டின் கேட்பாங்க. அதில் உங்களுக்கு 2 கொஸ்டின் தெரிஞ்சால் கூட போதுமானது தான். அப்புறம் இந்த கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நம்ம தனியாக ஸ்ட்ராட்டஜி கொடுத்துருக்கோம். எப்படி அஃபேர்ஸ் லோட யூஸ் பண்ணி நீங்கள் சிஏ படிக்கலாம், மற்ற சோர்ஸஸ் எப்படி யூஸ் பண்ணலான்ட்டு நம்ம சிஏக்கு நிறைய ஸ்ட்ராட்டஜி வீடியோ கொடுத்துருக்கோம். வேணால் இன்னொரு டைம் தெளிவாக கொடுத்துட்றேன். உங்களுக்கு வேணால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்படி தான் நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும். இங்கே எப்படி கரண்ட் அஃபேர்ஸ்க்கு 10 மார்க் கேட்டிருக்காங்களா, பேங்கிங்க்கு 10 மார்க் கேட்டிருக்காங்க. இதுவே நீங்கள் ஸ்பெஷல் பேங்கிங் ரெஃபரன்ஸ்னால் இங்கே 20 மார்க் பேங்கிங்கே வந்திருக்கும் இந்த ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ்னால். பட் இது சாதா எக்ஸாம் பண்ணல. இதுக்கு 10 மார்க், கரண்ட் அஃபேர்ஸ்க்கு 10லேருந்து 15 மார்க், இன்சூரன்ஸ் அவேர்னஸ்க்கு 5 மார்க்கு. இப்படி தான் அவங்க கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இது இல்லாமல் ஸ்டாட்டிக் பார்ட் இந்த கவர்னர்ஸ் அதுலேருந்து 1 or 2 கொஸ்டின்ஸ் வரும், அவ்வளோதான். ஸோ கரண்ட் அஃபேர்ஸை நீங்கள் எந்த மந்த்லேருந்து கவர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு 6 மந்த் முன்னாடி வரையும் கவர் பண்ணணும். அதில் லாஸ்ட்டு 2 to 3 months இருக்கு இல்லையா, அது டீப்பாக டெப்த்தாக கம்ப்ளீட்டாக தரவாக படிச்சுட்டு போயிடணும். அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 3 மாதம் 4 மாதம் 3 to 4 மாதத்தை
ஏதாவது ஈஸி கேப்சூல் இல்லைனா எக்ஸாம் கேப்சூல், அஃபர்ஸ் க்ளோடோட வீக்லி இந்த மந்த்லி பாக்கெட் பிடிஎஃப் அந்த மாதிரி சின்ன கண்டென்ட் சின்ன சோர்ஸஸை யூஸ் பண்ணிக்கோங்க. மந்த்லி பாக்கெட் பிடிஎஃப்ல அஃபர்ஸ் க்ளோட மந்த்லி பாக்கெட் பிடிஎஃப்ல உங்களுக்கு எல்லா நியூஸும் இருக்கும். கொஞ்சம் என்ன எக்ஸாமுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் மட்டும்தான் இருக்கும். எக்ஸ்ட்ரா டேட்டா இருக்காது. ஓகேங்களா? எக்ஸ்ட்ரா டேட்டாவில் பேங்கிங், நேஷ்னல் ஸ்கீம்ஸ் மட்டும் தான் எக்ஸ்ட்ரா டேட்டா படிப்போம். அதுக்கு அஃபர்ஸ் க்ளோடோட ஸ்டடி பிடிஎஃப்னு தனியாக ஒன்று விடுவாங்க. பேங்கிங்க்குன்னு பேங்கிங் அண்ட் அவேர்னஸ்ன்னு இன்றைக்கி கூட ஒரு பிடிஎஃப் விட்டுருப்பாங்க. போய் பாரு, நேற்று விட்டுருப்பாங்க, இன்றைக்கி குவிஸ் விட்டுருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் படிச்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்தாச்சு. கரண்ட் அஃபேர்ஸை பற்றி தனி வீடியோ கொடுக்குன்னு சொல்லிட்டேன். இதுக்கு மேலே அதில் பேச வேண்டாம். கம்ப்யூட்டர் அவேர்னஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதே மாதிரி தான். இந்த எப்படி இன்சூரன்ஸ் சொன்னால் அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த டாபிக்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டு சிலபஸில் இருக்கக்கூடிய நான் ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன் கம்ப்யூட்டர் அவேர்னஸ்க்கும். சிலபஸில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை மட்டும் படித்தா போதும். தேவையில்லாமல் மற்ற எஸ்ஓ எக்ஸாம் படிக்கிற அளவுக்கு படிக்க தேவையில்லை. ஆலி போர்டோடைய போல்ட் கேப்சூல், அரியன்ட்டோடைய புக்கு, கம்ப்யூட்டர் அவேர்னஸ் புக்கு, அடாவோட கேப்சூல். ஸோ அரியன்ட்டோட புக்கு அண்ட் அதுக்கு புக் பேக்கில் இருக்கக்கூடிய எம்சிக்யூ ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அடிஷ்னலாக இந்த ஆலிவ் போர்டு கேப்சூலையும் அடா கேப்சூலையும் நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கலாம்னா கம்ப்யூட்டர் அவேர்னஸ்க்கு டீசெண்டான ஸ்கோர் வாங்கலாம். நல்ல ஸ்கோர் வாங்கணுன்னா 2 சோர்ஸ் நான் சொல்லுவேன். சிஏ ஃபன்ஸ்டாவுடைய யூடியூப்பில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ பார்த்துட்டு போனால் நீங்கள் கண்டிப்பாக இவ்வளோ மார்க் எடுப்பீங்களான்னா கேரண்டி கிடையாது. உங்களுக்கு ஒரு நாலேஜ், இந்த சப்ஜெக்டை பற்றி நாலேஜ் இல்லாததுக்கு இன்புட் அவுட்புட் டிவைஸ்னால் என்ன, செக்யூரிட்டி சிஸ்டம்னா என்னன்னு ஒரு நாலேஜே இல்லாமல் மனப்பாடம் பண்ணுறதுக்கு அங்கே படிச்சுட்டு அரியன்ட் புக்கை தரவாக கரைச்சி குடிச்சிங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டாக மார்க் இருக்குது. அஃபேர்ஸ் க்ளவுடில் கரண்ட் அஃபேர்ஸ் மேகசின் அப்படின்ட்டு இது நான் வந்து இது ப்ரொமோஷனுக்காக சொல்லலை. நான் இந்த ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜி வீடியோ கொடுக்குற ஸ்டார்டிங் ஸ்டேஜில் சொல்லியிருப்பேன். ஐடிபிஐ வீடியோலலாம் சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி நான் இவங்களோட கரியர்ஸ் க்ளவுட் வெப்சைட்டில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் மேகசினை பார்த்துட்டு போய் எனக்கு கம்ப்யூட்டர் அவேர்னஸ் நல்ல ஸ்கோர் வந்துச்சுன்னு. அதுவும் உங்களுக்கு தரமாக இருக்கும். ஆர்டிக்கல் ஃபார்மேட்டில் கொடுப்பாங்க. ஆப் அண்ட் வெப்சைட்டில் மட்டும்தான் படிக்க முடியும். ஸோ இந்த சோர்ஸில் ஏதாச்சும் ஒன்று இந்த வீடியோவில் முடிஞ்சால் வீடியோ சோர்ஸ் படிச்சுட்டு போய்ட்டு கரியர்ஸ் க்ளவுட் அஃபேர்ஸ் க்ளவுடோடைய ஆர்டிக்கல் கம்ப்யூட்டர் ஆர்டிக்கல் படிக்கலாம். அது உங்களுக்கு பிடிக்கல அரியன்ட் பிடிஎஃப் படிக்கலாம். அது உங்களுக்கு பிடிக்கலாம் ஏதோ ஒரு கேப்சூல் படிக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு டீட்டெயில்டாக படிக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு ஸ்கோர் பூஸ்ட் ஆகும். ஏன்னா இதுக்கு 40 மார்க் இருக்குது. கம்ப்யூட்டர் அவேர்னஸ்க்கு 40 மார்க் இருக்குது, 20 மார்க் கிடையாது. நீங்கள் இதுக்கும் ஃபோக்கஸ் பண்ணி தான் ஆகணும். நான் சஜஸ்ட் பண்ணுறது கரியர்ஸ் க்ளவுடோடைய கம்ப்யூட்டர் அவேர்னஸ் தான். நீங்கள் வேணால் ஒரு டைம் உங்கள் ஃப்ரெண்டோட ஐடியோ இல்லை ஏதாச்சும் உங்களுக்கு முடிஞ்சால் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க. வாங்கினீங்கன்னா AK10 அப்படிங்கிற கூப்பன் கோடை வச்சு யூஸ் பண்ணி அஃபேர்ஸ் க்ளவுடைய கரண்ட் அஃபேர்ஸ் பேக்கேஜ் வாங்கினா இந்த கம்ப்யூட்டர் அவேர்னஸ் மேக்ஸ் ரீசனிங் ஆப்டி எல்லாமே உங்களுக்கு இன்க்ளூட் ஆகிரும். அப்படி இல்லை சார் அது எனக்கு பிடிக்கல அப்படின்னா அரியன்ட் புக்கில் உட்காந்துருங்க. அரியன்ட் புக்கிலும் பிடிக்கலன்னா ஆலிபோர்டு கேப்சூல். ஸோ உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த அதில் கம்ப்யூட்டர் அவேர்னஸை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் ஒரே நிமிஷம் இருங்க, பென் மாற்றிக்கலாம். எக்ஸ்பெக்டட் கட் ஆஃபை பொறுத்த வரையும் NIACL அசிஸ்டண்ட்டோடைய எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம எக்ஸாம் அனாலிசிஸ் சொல்லியிருப்போம். சேனலில் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா 87 ± 3. அதாவது உங்களுடைய அக்யூரேசிக்கு தகுந்த மாதிரி 84லேருந்து 90 ரேஞ்சுக்குள்ளே கட் ஆஃப் இருக்கும். எக்ஸாக்டான வேல்யூ நான் சொல்லக்கூடிய வேல்யூ 87 ± 3. 84லேருந்து 90 ரேஞ்சில் உங்களுக்கு கிளியர் பண்ண சான்சஸ் இருக்குது. அதனால் 84க்கு எபோவ் உங்களோட ஸ்கோர் வரும். அப்படி இதுக்கு கீழே கூட கட் ஆஃப் போக வாய்ப்பு இருக்குது. ஆனால் 84க்கு மேலே உங்களோட ஸ்கோர் வரும்னா நீங்கள் கேரண்டியாக கிளியர் பண்ணுறதுக்கு ஹையர் சான்சஸ் இருக்குது. 87 மார்க் இருந்தாக்கில் யூ ஆர் ஷூர். 90+ கட் ஆஃப் இருந்தால் கூட நார்மலைசேஷனில் டஃப் ஸ்லாட்டில் 87 எடுத்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக கிராக் பண்ணலாம். ஒருவேளை 87 கட் ஆஃப் வந்தால் 84ம் கிளியர் ஆகும். நான் டஃப் ஸ்லாட்டில் 84லேருந்து 90 ரேஞ்ச், அதாவது 87 ± 3 தான் அங்கே போட்டுங்க. அப்படி உங்களுக்கு கிளியர் பண்ண சான்சஸ் இருக்குது. இப்போ சொன்ன மெத்தடெல்லாம் உங்களுக்கு தான். இதே ஸ்ட்ராட்டஜி தான் உங்களுக்கு சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கும் கொஞ்சம் டிஃபிகல்ட் லெவல் கொஞ்சம் ஹையராக இருக்கும்.
அதில் இன்புட் அவுட்புட் எல்லாம் வரும். அதுக்கு நான் செப்பரேட்டாக இன்னும் கொஞ்ச நாள் போட்டும் வீடியோ கொடுக்குறேன். இப்போதைக்கு இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதுக்குன்னு டைம் இன்னும் நிறையா இருக்குது. ஏப்ரல் 5 தான் அந்த எக்ஸாம். இந்த எக்ஸாம் எஸ்பிஐ பிஓ, எஸ்பிஐ கிளர்க்கு இதை மட்டும் இப்போதைக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவை எஸ்பிஐ கிளர்க் பிலிம்ஸ் முடிச்சுட்டு அதுக்கான கண்டென்ட், எக்ஸாம் லெவல் வீடியோஸ் எல்லாம் நம்ம கொடுக்கலாம். இந்த என்ஐஏஎஸ்எல் அசிஸ்டண்ட்டுக்கான கண்டென்ட் வீடியோ உங்களுக்கு வேணும்னா, கண்டென்ட் வீடியோ வேணும், சாம்பிள் கொஷின்ஸ் நம்ம எப்பயுமே கொடுக்கக்கூடிய மாதிரி சாம்பிள் கொஷின்ஸ் வேணும்னா சொல்லுங்கள். நான் உங்களுக்கு ஒரு பசிலில் ஒரு 5 கொஷின், டிஐயில் ஒரு 4-5 கொஷின், உங்களுக்கு கேல்குலேட்டரில் 5 கொஷின், இது மாதிரி ஒரு சாம்பிள் வீடியோ உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறேன். உங்களுக்கு டிஃபிகல்ட் லெவலை அனலைசிஸ் பண்ண, அசஸ் பண்ண உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.